இப்போ வந்து சாட்டை வந்து துரைமுருகன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் எங்க நிக்கிறாரோ அவனும் அங்க நிப்பேன் அப்படின்ட்டு இருக்கு. நானும் அங்க நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பா? சாட்டை ஜெயிப்பாரா? விஜய் ஜெயிப்பாரா? இல்லைன்னா வந்து யார் எங்கே வேணாலும் யாரை எதிர்த்தானாலும் நிற்கலாம். இதில் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து விஜய் ஆப்போசிட்டாக எதிர்த்து நிற்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. ஓகே, தனிப்பட்ட முறையில் நிற்கட்டும். நின்னதுக்கப்புறம் வந்து பாவம் அவங்களே திரள் நிதியில் தான் வந்து வேட்பாளர்லேருந்து கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு டெபாசிட் தொகையை வந்து ஒரு 15,000 அவங்களுக்கு இழப்பு தான். அந்த இடத்துல வந்து இழப்பு ஓட்டுன்னு பார்த்தா அந்த தொகுதியில் வந்து நோட்டா வந்து சாட்டை துரைமுருகன் ஓட்டை கம்பேர் பண்ணும்போது 100% அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டிஜிட் நம்பர் வாங்குறது வந்து ஒட்டுமொத்த சாட்டை துரைமுருகனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்தா கூட அந்த இடத்துல டிவிக்கு இந்த விஜய் தம்பி வந்து அந்த இடத்துல வந்து உங்கள் டெபாசிட் தொகைங்கிறதெல்லாம் தாண்டி 100 ஓட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டுங்கன்னா அப்புறம் வேற ஒன்றும் சாட்டை துரைமுருகன் பற்றி பேசுறதுக்கெல்லாம் வந்து அப்படியே மாற்றி மாற்றி பேசுறது தான் சாட்டை.